सरप्राइज धोतीस एंड शर्ट्स नाले पूमर दा Puma Majestic Collections Premium Dhotis and Shirts. Honest, வீட்டுக்கு வரியா? உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா? Holidays-நாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உங்கள் ஜீரண கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. சாய் விசித்ரா. இன்றைய சாய் விசித்ரா நிகழ்ச்சியிலே பங்கேற்கின்ற விருந்தினர் இயக்குனர் மகிழ் திருமேனி. செல்வராகவன், கௌதம் வாசுதேவன் ஆகிய இயக்குநர்களின் பட்டறையிலே தயாரான மகிழ் திருமேனியின் 6வது படைப்பு தான் அஜித் கதாநாயகனாக நடித்துள்ள விடாமுயற்சி. I am not here to fight. Officer down. திரைக்கதை வசனகர்த்தா, இயக்குனர், நடிகர், பின்னணி குரல் கொடுக்கின்ற கலைஞர் என்று மகிழ் திருமேனிக்கு தமிழ் சினிமா உலகிலே பல அடையாளங்கள் உண்டு. எனக்கு இந்த ஃபோர் பிளே எல்லாம் பிடிக்காது. ஸ்ட்ரைட்டா மேட்டருக்கு வரேன். நியாயத்தை எவன் பேசினாலும் தேச துரோகின் தூக்கி உள்ள வச்சுட்டா எப்படி சார்? இன்றைக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்குள்ளாக இருக்கின்ற விடாமுயற்சி படத்தினுடைய இயக்குனரான மகிழ் திருமேனி அந்த படத்திலே தான் பணியாற்றிய அனுபவங்களை பற்றியும் தன் திரையுலக அனுபவங்களை பற்றியும் பல சுவையான தகவல்களை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். சாய் விசித்ரா. வணக்கம். வணக்கம் சார். மகிழ் திருமேனியை சினிமாவுக்கு கூட்டிகிட்டு வந்ததில் யாருடைய பங்கு அதிகம்? நம்ம பார்த்த படங்கள், நம்ம ரசித்த திரைக்கதைகள். ஸோ அப்படி பார்க்கும்போது டசன்ஸ், நிறைய ஆளுமைகள். வாய்ப்பு கேட்டு நானாக தான் சார் போனேன். சினிமா தான் நான் தேர்ந்தெடுக்கிற பாதை அப்படின்னு முடிவானதுக்கப்புறம் நானாக தான் வாய்ப்பு கேட்டுப்போம். ஸோ நிறைய இயக்குநர்கள் சந்தித்தேன். வாசு, டீரா இதெல்லாம் வராங்கல்ல. எஸ். டிஆர் வந்து அந்த விஷயத்தில் மறக்க முடியாது சார். ஏன்னா அவர் என்கிட்ட கேட்ட கேள்வி, தமிழ் இலக்கியம் என்னென்ன படிச்சிருக்கீங்க கேட்டார். ஸோ அவர் கேட்ட அந்த கேள்வி இன்னும் என் மனசில் அப்படியே. உங்கள் பேர் வேற மகிழ் திருமேனி, அழகான பேராக இருக்கிறதுனால இந்த கேள்வி கேட்டிருக்க வாய்ப்பு. அதுக்கப்புறம் இப்படி நான் தொடர்ந்து எல்லா இயக்குநர்களையும் பார்த்துக்கிட்டு இருக்கிற போது கஸ்தூரிராஜா சார் ஆஃபீஸ்க்கு போவேன், அடிக்கடி போவேன். அப்படி போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தில் நான் செல்வராகவன் சார் சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு இருந்தது. அப்போ அவர் ஒரு டீமை ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்தார். அவர் ஒரு படம் பண்ணுறதா இருந்தது, ஒரு டீம் ஒன்று ஃபார்ம். ஸோ அப்போ அவரை சந்தித்து பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அதுக்கப்புறம் சரி நான் ஆரம்பிக்கும் போது சொல்கிறேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் நான் கிளம்பி வந்துட்டேன். நான் ஆஸ் யூஷுவல் இயக்குநர்களை சந்திக்கிற அந்த ஜாப் ஹண்டிங் முயற்சியில் நான் ஈடுபட்டிருக்கிற போது அது ஒரு ரவுண்டு. மறுபடியும் நான் வந்து கஸ்தூரிராஜா சார் ஆஃபீஸ்க்கு போவேன். உங்களை கலைப்பட வச்ச சம்பவம் உண்டாது? அப்படி எதுவுமே இல்லை சார். ஏன்னா இந்த காலகட்டம் இருக்குல்ல சார், ஒரு வாய்ப்பை தேடி, ஒரு உதவி இயக்குனராக சேரக்கூடிய ஒரு வாய்ப்பை தேடி நம்ம முயற்சிக்கின்ற அந்த காலகட்டம், அதை காவியப்படுத்துறதுல வந்து எனக்கு பெருசாக உடன்பாடு இல்லை சார். அதை க்ளோரிஃபை பண்ணுறதுல. ஏன்னா எல்லாருமே ஹேஸ் டு கோ டு தட் கிரைண்ட். அண்ட் அது வந்து ஒரு பயிற்சியாக தான் சார் நான் பார்க்குறேன். அது உங்களுக்கு பொறுமையை சொல்லிக் கொடுக்குது, அது உங்களுக்கு வந்து அணுகுமுறையை சொல்லிக் கொடுக்குது. ஸோ பல்வேறு ஆளுமைகளை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குது. ஸோ அதை வந்து நான் க்ளோரிஃபை பண்ண விரும்பல. நீங்கள் கேட்குறதுனால நான் சொல்கிறேன், எனக்கு கலைப்படையை வைக்கலை சார். எப்படியும் ஒரு கதவு திறக்குங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்தது. ஸோ அப்படி பார்க்கும்போது மறுபடியும் நான் வந்து கஸ்தூரிராஜா சார் ஆஃபீஸ்க்கு அடுத்த முறை நான் விசிட் ரவுண்டு போகும்போது அங்கே இருந்தவங்கெல்லாம் உங்களை தான் தேடிக்கிட்டு இருந்தாங்க, உங்களை தான் தேடிங்க, யார் அப்படின்னு கேட்கும்போது செல்வராகவன் சார் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஆக்சுவலாக அங்கே போனது கஸ்தூரிராஜா சார் சேரதான். அப்போ அவருக்கான அந்த ப்ராஜெக்ட் வந்து செட் ஆகிடுச்சு. ஸோ அவர் சொல்லிகிட்டே இருப்பாராம், அப்படி ஒருத்தர் வந்தார் இங்கே ஒரு நம்பர் வாங்கி வைக்கலையா அப்படின்னு. அப்போ கையில் நம்பர், செல்ஃபோன் இந்த பழக்கம்லாம் இல்லை சார். செல்ஃபோன் அப்போ பெருசாக அறிமுகமாகாத ஒரு காலகட்டம். ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் செல்வ சாரை சந்தித்தேன். அண்ட் ஐ பிகேம் இஸ் அசிஸ்டன்ட். துள்ளுவதை இளமை,
துள்ளுவத இளமைக்கு முன்னாடி அவர் ஆரம்பிக்கணும்னு நினச்சது வந்து காதல் கொண்டேன் தான். ஸோ அந்த ப்ராஜெக்ட் சம்மந்தமாக தான் ஒர்க் போயிட்டே இருந்தது. சில காரணங்களுக்காக அது அப்படியே தாமதமாயிட்டே இருந்தப்போ கஸ்தூர்ராஜா சார் அடிக்கடி வருவார் ஆஃபீஸ்க்கு. ஸோ அவர் பார்த்துட்டு யோ நிவாயா, அப்போ அவர் வந்து காதல் சாதின்னு ஒரு படம் பண்ணியிருந்தார். யோ நிவாயா கூட அப்படின்னு சொல்லி ஷூட்டு கூட்டிகிட்டு போயிட்டார். ஸோ அங்கே கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஒர்க் பண்ணினேன். அப்புறம் அவரே வந்து யோ செல்வா கூப்பிடுறான் யா அவனை, நீ வரணும்னு ரொம்ப சொல்கிறான், நீ கிளம்பி போயா அப்படின்னார். சரின்னு வந்து மறுபடியும் அவர்கிட்ட ஜாயின் பண்ணேன். ஸோ தட் இஸ் ஹவ் இட் ஸ்டார்டட். எப்படி இருந்தது உங்கள் பார்வையில் செல்வராகவன் படத்தை இயக்கிய? சார் இஸ் அ ஜீனியஸ். நான் பார்த்த வரைக்கும், நான் பழகின வரைக்கும் சார், அவர் சினிமாவை தவிர வேறு எதை பற்றியும் பேசினதே கிடையாது. சினிமா 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 சினிமா. அந்த ஒரு பேஷன், அந்த ஒரு தாகம், அந்த ஒரு வேட்கை, அது கண்கூடாக தெரியும் சார். அது அவர் சந்திக்கக்கூடிய எல்லார் மேலேயும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இது என்னுடைய அனுபவத்திலேருந்து நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். டிஸ்கஷன் அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து என்னையும், ஜவஹர்னு ஒருத்தர் இருந்தார், அதுக்கப்புறம் நிறைய படம் பண்ணியிருக்கார், மித்ரன் ஜவஹர், திருச்சிற்றம்பலம், இந்த மாதிரி பல வெற்றி படங்களுடைய இயக்குனர் அவர். அவருடைய டிராவல் அவரோட அதிகம். ஸோ எங்கள் 2 பேரை வந்து டிஸ்கஷனில் அடிக்கடி சேர்த்துக்குவார். எனக்கு இன்னும் ஒரு பயணம், அவரோடனான ஒரு பயணம் நல்ல ஞாபகம் இருக்குது. துள்ளுவத இளமை படத்துக்கான டிஸ்கஷனுக்கு நாங்கள் 2 பேர் மட்டும்தான் கிளம்பி போயிருந்தோம். ஸோ அப்படி கிளம்பி போயிருந்தப்போ அந்த இடம் எனக்கு மறந்து போச்சு சார். இட் வாஸ் அ டேம், ஒரு அணைக்கட்டு. ஸோ வி ஸ்பெண்ட் லைக் 2 or 3 days there. வி டிஸ்கஸ்ட் லாட் ஆஃப் சீன்ஸ். அப்போ நான் சொன்ன ஒரு சீனை கூட அவர் ரொம்ப ரசித்து படத்தில் வச்சுக்கிட்டார். ஸோ இனிய ஞாபகங்கள். அதுக்கப்புறம் கௌதம் சார். இந்த துள்ளுவத இளமை பணியாற்றும் போது செல்வராகவன் மேலே இருந்த அளவுக்கு நம்பிக்கை தனுஷ் மேலே இருந்தது அவங்களுக்கு? கண்டிப்பாக சார். அப்போ ரொம்ப சின்ன பையன் அவர், மிகப்பெரிய நாட்டம் இல்லாமல் நடிக்க வந்தவர். ஆமாம், அவருக்கு வந்து ஆக்சுவலாக மைண்டு வேறு மாதிரி இருந்தது. கேட்ரிங் படிச்சுட்டு இருந்தார், கட்டாயப்படுத்தி தான் நடிக்க வச்சாங்க. பவர் ஹவுஸ் நடிப்பு, அன்முக திறமை கொண்டவர். அவருடைய வெற்றி வந்து ரொம்ப ஜஸ்டிஃபைடான ஒரு வெற்றி, நியாயமான ஒரு வெற்றி, அவருடைய திறமைக்காக கிடைத்த ஒரு வெற்றியாக தான் நம்ம. அதுக்கப்புறம் தான் கௌதம் வாசுதேவன். அதுக்கப்புறம் கௌதம் சார். அந்த வாய்ப்பு சார் ஆக்சுவலாக நான் வந்து ஃபஸ்ட்டு மின்னலை படம் பார்க்கும்போது ஐ வாஸ் மெஸ்மரைஸ்ட். ஏன்னா சார் ரொம்ப காலம் கழித்து, எனக்குரிய ஒரு 20 வருஷம் இருக்கும் சார். அந்த 20 வருஷம் இல்லை, ஒரு 16 வருஷம் இருக்கும். 16 சரியா துல்லியமாக கணக்கு தெரியல. அந்த காலகட்டத்து இளைஞர்களுக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமான ஒரு படமாக அது அமைஞ்சிருந்தது. ரொம்ப நெருக்கமான ஒரு படமாக, அதுவும் கொஞ்சம் ஓரளவுக்கு இந்த ஏர்பன் பிரதேசங்களை சார்ந்த அந்த இளைஞர்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கிற மாதிரியான ஒரு படமாக இருந்தது. அந்த லாங்குவேஜ், அந்த படமாக்கம், கதை சொல்லும் முறை. ரெண்டாவது எனக்கு என்ன ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருந்ததுன்னா சார், தமிழ் சினிமா வந்து காதலை எப்போதுமே காவியப்படுத்தியிருக்கு, புனிதப்படுத்தியிருக்கு. இதில் வந்து ரொம்ப யதார்த்தமான ஒரு காதல் ஒன்று இருந்தது. ஒரு பொண்ணு ஒரு பையனை நேசிக்கிறா, அதுக்கப்புறம் ஒரு பாயிண்டில் பிரேக்கப் ஆகிடுது, இன்னொரு பையனோட அவள் வந்து அடுத்த உறவை தொடங்குறா அப்படிங்கிற அந்த விஷயமே வந்து எனக்கு ரொம்ப புதுசாகவும் ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு ஒரு விஷயமாகவும் எனக்கு தோணுச்சு. யாரையும் அந்த டைரக்டர் அப்படின்னு நான் நினச்ச ஞாபகம் எனக்கு இருக்கு. நான் கௌதம் அதுக்கு முன்னாடி பார்த்ததும் கிடையாது. நான் கௌதமை பற்றி என்னுடைய மனசில் கற்பனை பண்ணி வச்சுருந்தது வந்து வேற. நான் என்ன நினச்சேன், அவர் அந்த காலகட்டத்தை சார்ந்த இளைஞர்கள் மாதிரி ஒரு ஜீன், ஒரு தாடி வளர்த்துட்டு நீண்ட முடியோட அந்த மாதிரியான ஒரு ஆளாக இருப்பார். ஒரு நாள் வந்து அவருடைய பேட்டி ஒரு வார இதழில் வந்திருந்தது. அதில் சின்னதாக ஒரு படம் போட்டிருந்தது, கௌதம் சாருடைய படம். நான் கற்பனை பண்ணி வச்சுருந்த அந்த தோற்றத்துக்கும் அவருடைய நிஜ தோற்றத்துக்கும் ஒரு மிகப்பெரிய இடைவெளி. அவர் முடிய ஒட்ட வெட்டி, க்ளீன் ஷேவனா, ஏறக்குறைய ஒரு டெக்னோக்ராட் மாதிரி, ஒரு அந்த மாதிரியான ஒரு தோற்றம். இவர் தான் கௌதமா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நான் அது ஒரு சில கணங்கள் பார்த்துட்டு நான் அதுக்கப்புறம் அதை கடந்து போயிட்டேன். ஒரு வாரம் கழித்து சுரேஷர்ஸ் அவருடைய ஸ்டுடியோவில், எடிட் ஸ்டுடியோவில் துள்ளுவத இளமை போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டுருக்கும்போது நான் வெளியே வரேன். அப்போ கௌதம் சார் நின்றுருக்கார். பார்த்த உடனே கௌதம் சார் அப்படின்னு எனக்கு நான் தான் அவரை அப்ரோச் பண்ணேன். நான் போயிட்டு, சார் இது என்னுடைய பேர், நான் வந்து ஒரு உதவி இயக்குனராக பணியாற்றிக்கிட்டு இருக்கேன், உங்ககிட்ட நான் வந்து ஒரு உதவி இயக்குனராக பணியாற்றணும்னு ஆசைப்பட்றேன் சார் அப்படின்னு நான் சொன்னேன். சார் நான் எத்தனையோ இயக்குனர்களை பார்த்துருக்கேன். நான் வாய்ப்பு கேட்டு போன அத்தனை இயக்குனர்களுமே சில கேள்விகள் கேட்பாங்க. இப்போ நானே சார் என்கிட்ட வாய்ப்பு கேட்டு வரக்கூடிய உதவியாளர்கள்கிட்ட சில கேள்விகள் கேட்குறேன். அது நியாயமானதும் கூட. ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து அந்த பையனுடைய வேவ்லென்த்தும் நம்ம வேவ்லென்த்தும் செட் ஆகுமா இல்லையா, அந்த பையனை பற்றி ஒரு புரிதல் ஏற்படுவதற்கு அது வழிவகுக்கும். எல்லா இயக்குனர்களுமே கேள்வி கேட்டு பழக்கப்பட்டிருக்கேன் நான் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் சார்.
நான் போய் அவர்கிட்ட உங்ககிட்ட உதவியாளராக சேரணும்னு சொன்ன உடனே யா கம் ஜாயின். அருமை. என்னால் அந்த தருணத்தை மறக்கவே முடியாது நினைச்சு கூட சார். பார்க்க நினைச்சே மாட்டீங்க. ஏன் அவர் அப்படி சொன்னார், எந்த அடிப்படையில் ஒன்றுமே தெரியல. அவர் என்ன சொன்னார்னா, நான் இப்போ வந்து மின்னலை ஹிந்தி பண்ணிட்டு இருக்கேன், ம். ஒரு 2 மாதம் கழித்து நான் வந்து என்னுடைய அடுத்த தமிழ் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறேன், நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க அப்படின்னாரு. அவருடைய ஆஃபீஸ் அட்ரஸ் நான் கேட்கல, ம். ஆஃபீஸ் அட்ரஸ் எங்கே இருக்குன்னு அவரும் சொல்லலை. ம். 2 மாதம் கழித்து போனேன், ஜாயின் ஆகிட்டு. அடடா. அருமை. அண்ட் இன்ன வரைக்கும் சார் ம். கௌதம் சாருடைய அந்த ஞாபகங்கள், கௌதம் சாருடைய உடன் பணியாற்றின அந்த காலகட்டம் மனசை விட்டு போகவே இல்லை. அருமை. 2 படங்கள் பணியாற்றினீங்களா அவரோட? ஆமாம் சார், காக்கா அவரோட காக்கா, அண்ட் வேட்டையாடு விளையாடு. வேட்டையாடு விளையாடு பண்ணிட்டு இருக்கும்போது பச்சை கிளி முத்துச்சரம் ம், ஆமா. படப்பிடிப்பு நடந்துட்டு இருந்தது. ஸோ அது கிட்டத்தட்ட ஒரு வாரம் 10 நாள் அதுலேயும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆமாம். அந்த படங்களில் பணியாற்றியதில் இன்னி வரைக்கும் உங்கள் நினைவில் நிற்கக்கூடிய சம்பவங்கள் ஏதாவது சொல்ல முடியுமா? காக்கா காக்கில் மெயினாக எனக்கு வந்து ஸ்கிரிப்ட் ஒர்க் தான் சார், அதில் தான் தொடங்குச்சு. ம். ஒரு தடவை கௌதம் சார் சொன்னார், இவன் ஸ்கிரிப்டை படிச்சுட்டு இவன் கேள்வி கேட்க தான் எனக்கு அந்த ஸ்கிரிப்டை இவால்வ் ஆச்சு அப்படின்னு. அடடா. அவருக்கு அது வந்து அவர் கொடுத்த ஒரு மிகைப்படுத்தப்பட்ட காம்ப்ளிமெண்ட்டாக தான் நான் கருதுகிறேன். ஏன்னா அந்த ஸ்கிரிப்ட் வந்து ஏற்கனவே அவர் உருவாக்கி வச்சிருந்த ஒரு ஸ்கிரிப்ட், பட் அந்த ஒரு அங்கீகாரத்தை அவர் எனக்கு கொடுத்தாரு. ஸோ அந்த அங்கீகாரத்தை வந்து அவர் தன்னுடைய எல்லா உதவியாளர்களுக்கும் கொடுப்பாரு. எனக்கு வந்து அந்த ஒரு சுதந்திரத்தையும் கொடுத்துருந்தாரு. அவருடைய ஸ்கிரிப்டில் வந்து இப்போ நான் ஏதாவது ஒரு சீனை வந்து நான் எடிட் பண்ணுறேன், மாற்றி எழுதுறேன் அப்படின்னா அந்த லிபர்ட்டி அவர் எனக்கு கொடுத்தாரு சார். அந்த நம்பிக்கை அவர் என் மேலே வச்சார். ஸோ அதை வந்து என்னால் மறக்கவே முடியாது சார். அதுக்கப்புறம் வேட்டையாடு விளையாடு, கமல் சார் இன்றளவும் நான் பார்த்து பிரமிக்கின்ற பெர்ஃபார்மன்ஸில் ஒருத்தர். அவர் ஒரு கதாபாத்திரத்தை அணுகிற விதம், அவர் ஒரு கதாபாத்திரத்துக்கு உயிர் கொடுக்கின்ற அந்த விதம், அது நான் உங்களுக்கு தெரியும் சார். நீங்கள் அவர் கூட அவருடைய ஆரம்ப காலத்துலேருந்து நீங்கள் அவர் கூட பழகிருக்கீங்க. அந்த பிரமிப்பிலிருந்து மீளவே முடியாது சார். நடிப்புலேயே ரொம்ப கடினமான நடிப்பு வந்து யதார்த்தமான நடிப்பு தான் இல்லைங்களா? நடிக்கிற மாதிரி தெரியக்கூடாது, நடிக்கணும், நடிக்கிறது தெரியக்கூடாது இல்லைங்களா சார்? தூங்குற மாதிரி நடிக்கிறது எவ்வளோ கஷ்டம்ன்றது ஒரு, ஏன்னா சார் நமக்கு தெரியும் அவன் தூங்குற மாதிரி நடிக்கிறான், நம்மளை நம்ப வைக்கணும்னா அவர் மனிதர் உண்மையிலேயே தூங்கிட்டு இருக்காருன்னு நம்ப வைக்கணும். அவர் அந்த தூக்கத்துலேருந்து விழிக்கின்ற அந்த தருணம் இருக்குல்ல சார், அது ரொம்ப சில பேரால தான் சார் தத்ரூபமாகும், துல்லியமாகும். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இப்போ நம்ம நிஜமாக ஒருத்தன் தூங்குறான், அவன் கண் முழிக்கின்ற அந்த தருணம் இருக்குல்ல சார், அதை துல்லியமாக படம் முடிச்சு காட்டுறதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் சார். அது யார் பண்ணாலும் நடிப்பாக தான் இருக்கும். நான் ஒரு சீனை வந்து சார் வந்து கௌதம் சார் வந்து செட் பண்ணிட்டாரு, கேமரா ஷாட் ரெடியாக இருக்குது, சார் வந்து படுத்திருக்கணும், செல்ஃபோன் சத்தம் கேட்டு அவர் எழுந்திருக்கணும். நான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான் சார் ரொம்ப கவனிப்பேன். மற்ற நடிப்புகள் வீராவேசமான வசனம் பேசுவது, சண்டை போடுவது, அழுவது, இதெல்லாம் வந்து அதை காட்டிலும் கஷ்டமானது இந்த மாதிரியான மொமெண்ட்ஸ். ஸோ அந்த செல்ஃபோன் சவுண்டு கேட்டு எழுந்திருக்கிற அந்த மொமெண்ட் இருக்குல்ல சார், என்னால் இன்றைக்கும் மறக்க முடியாது அந்த தருணத்தை. நிஜமாவே ஒரு மனிதன் வந்து தூக்கத்திலேருந்து விழிக்கின்ற அந்த ஒரு, அதுக்கப்புறம் ஃபோனை எடுக்கிறாரு, பேசணும். அவர் தூக்கத்திலேருந்து விழிக்கின்ற ஒரு மனிதன் பேசும்போது குரல் எப்படி சார் இருக்கும்? கரகரப்பாக தான் இருக்கும். இதை பொதுவாக நடிகர்கள் எங்கே மேட்ச் பண்ணுவாங்கன்னா டப்பிங்கில் மேட்ச் பண்ணுவாங்க. அவர் அங்கேயே அதை அப்படி தான் சார் நடித்தார். இந்த மாதிரி ஏராளமான இன்சிடென்ட்ஸ் சார். மருதநாயகம் அவர் என் கூட ரொம்ப நல்லா பழக ஆரம்பிச்சிட்டார் சார். எனக்கு ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக நிறைய விஷயங்கள் பேசக்கூடிய ஒரு விஷயம், ஒரு வாய்ப்பு எனக்கு அவர் கொடுத்தாரு. எனக்கு வந்து இந்த தமிழ் சினிமாவினுடைய அந்த ஹிஸ்ட்ரியில் ஒரு பெரிய நாட்டமும் ஆர்வமும் உண்டு சார். ஸோ அதை பற்றியெல்லாம் நான் பேசும்போது அவருக்கும் வந்து ஒரு ரொம்ப உற்சாகமாக இருக்கும், நிறைய கருத்துக்களை பரிமாறிக்குவார். மருதநாயகம் ட்ரெய்லரை போட்டு காட்டினார் சார் எனக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒரு தடவை. அப்புறம் அவர் எழுதின சிறுகதைகள், இதை பற்றியெல்லாம் நிறைய பேசியிருக்காரு. தமிழில் வந்து ஒரு ப்ரொஃபவுண்டான ஒரு தத்துவம் ஒன்று உண்டு சார். அது வந்து இந்த மறுமையை பற்றி சொல்லக்கூடிய ஒரு தத்துவம். கண்டவர் வெண்டிலர், விண்டவர் கண்டிலர். அவ்வளோ ஆழமான ஒரு விஷயம் சார். அதான் உண்மையும் கூட. அதை பேஸ் பண்ணி அவர் தன்னுடைய 20s 20வது அந்த வயதுகளில் அவர் எழுதின ஒரு சிறுகதையை பற்றி சொன்னார். கண்டனன் விந்தன் அப்படின்னு. அவர் நடிக்க வராட்டினா he would have become an international level writer. நிறைய விஷயங்கள் அவர், நான் ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டு இருந்தேன், கிண்ணத்தில் தேன் வடித்து கைகளில் ஏந்துகிறேன், கிண்ணத்தில் தேன் வடித்து கைகளில் ஏந்துகிறேன். இது நான் கண்ணதாசன் சாருடைய பாடல் தான் நினச்சிட்டு இருந்தேன்.
அப்போ நான் பேசும்போது அதை ஊற்றி பேசும்போது இல்லை இது வாலி சார் எழுதுனது அப்படின்னு சொன்னார். ஸோ அவர் ஒரு தகவல் களஞ்சிய மாதிரி இருந்தார். நான் அவர் கூட பணியாற்றின அந்த காலகட்டங்கள் எல்லாமே ஐ லேர்ன்ட் அ லாட் ஃப்ரம் ஹிம். அண்ட் கௌதம் சார் ஹீஸ் மை மென்டார். அண்ட் உங்களை ஒரு சிறந்த இயக்குனராக உருவாக்கினதில் கௌதம் வாசுதேவன் செல்வராவுடைய பங்கு எத்தகையது? சார், நான் சிறந்த இயக்குனராக ஆயிட்டேனா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒரு இயக்குனராக நான் கற்றுக்கிட்ட அனைத்துமே இவங்க 2 பேர்கிட்ட வந்து கற்றுக்கிட்டேன் சார். எந்த காலகட்டத்தில் தனியார் திரைப்படம் பண்ணுறது அப்படின்னு முடிவெடுத்தீங்க? ஆக்சுவலாக ஆரம்பத்தில் சார் உதவி இயக்குனராக பணிபுரிய துவங்கிய அந்த காலகட்டத்தில் வந்து கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி தான் இருந்தது. சினிமாவில் உங்களுக்கு தெரியாது இல்லை சார், எது நம்மளுடைய வேலை அப்படின்றத யாருமே வரையறுக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு வேலை நடக்கலைன்னா நம்மளை கூப்பிட்டு கேட்பாங்க. இது நான் என்னுடைய உதவியாளர்கள் எல்லாருக்கிட்டையும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் கூட. அதனால எல்லாத்துக்கும் தயாராக இருங்க அப்படின்னு சொல்லுவேன். அப்படி நான் வந்து சினிமாவினுடைய அந்த அடிச்சுவிட வந்து கற்றுக்கிட்டு இருக்கிற அந்த பாலபாடத்தை நான் கற்றுக்கிட்டு இருக்கிறேன் அந்த காலகட்டத்தில். அவர் என்ன பார்த்தாரோ என்ன நினச்சாரோ தெரில சார். அவர் என்னுடைய மற்ற உதவியாளர்கள்கிட்ட சொல்லுவார், டே நீ பாருங்க, இவன் வந்து இன்னொரு 6 மாதத்தில் டைரக்டர் ஆகிடுவான் அப்படின்னு. எனக்கு ஆக்சுவலாக டைரக்டர் ஆகக்கூடிய வாய்ப்பு ரொம்ப காலம் கழிச்சு தான் வந்தது. பட் அந்த நம்பிக்கை ப்ரெடிக்ட் பண்ணார். அது என்னால் மறக்க முடியாத ஒரு நினைவு. இந்த கதையை கேட்டபோது அஜித்துக்கு இது எந்த அளவுக்கு பொருந்தி இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க? நான் அஜித் சாரை பற்றி இந்த இடத்துல கொஞ்சம் பேசணும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப சமுதாய பொறுப்பு மிக்க ஒரு மனிதர் சார். நான் பார்த்த நடிகர்கள், நான் பார்த்த கலைஞர்கள், ரொம்ப சமுதாய பொறுப்பு மிக்க ஒரு மனிதர். நேர்கொண்ட பார்வை அப்படிங்கிற ஒரு படத்தை வந்து ஒரு மாஸ் ஆக்ஷன் ஹீரோ பண்ணுறாரு அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய துணிச்சல் இருந்தால் மட்டும்தான் சார் அது சார். உண்மைதான். ஒன்று, தன் மேலே இருக்கக்கூடிய கான்ஃபிடன்ஸ். 2வது, இந்த சமுதாயத்துக்கு நம்ம சொல்ல வேண்டிய மெசேஜ்ன்ற ஒரு அக்கறை, ஒரு மெசேஜ். விஜய் கதை கேட்கின்ற தருணம் வரும் அப்படின்னு எழுதி வச்சிருந்த கதையா இல்லை பொதுவாக வேற கதாநாயகர்கள் மனதில் வச்சு எழுதப்பட்ட கதைகளாக இருக்கு? விஜய் சாருக்கு ரொம்ப பொருத்தமான கதைகள் சார். இப்போ யோசிச்சு பார்க்கும்போது கூட அது விஜய் சாருக்கு ரொம்ப பொருத்தம். ஏன்னா ஒரு பெரிய ஒரு மாஸ் ஆக்ஷன் ஹீரோவால் மட்டுமே பண்ணக்கூடிய ஒரு பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.